வணக்கம், நம்ம ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலுக்கு சூப்பராக இந்த டீ கடை கஜ்ரா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரிப்பரேஷன் இந்த டீ கடை கஜ்ரா. இந்த டீ கடை கஜ்ரா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது ஆட்டுக்கால் கேக் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த டீ கடை கஜ்ரா சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்குது. இந்த கஜ்ரா தான் நம்ம வந்து எப்படி பண்ணுறது ஒரு ஈஸியான ஸ்டைலில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கஜ்ராக்கு தேவையான பொருட்கள்: மைதா 2 கப்பு, அதாவது 250 கிராம், ரவை 1/2 கப்பு, சர்க்கரை 5 ஸ்பூன், முட்டை 1, ஏலக்காய் 5 நம்பர், நெய் 1 ஸ்பூன், உப்பு சிறிதளவு, அரிசி மாவு 1/4 கப்பு, சோடா பவுடர் சிறிதளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மைதா வந்து எந்த ரேஷில் போட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மைதா, ரவை, அரிசி எந்த ரேஷில் கேட்டிங்கன்னா, மைதா வந்து எந்த கப்பு வீட்டில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 2 கப்பு மைதா மாவு, அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணுறேன். அது 1/4 மடங்கு அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். இப்போது மைதா, ரவை, அரிசி மாவு 3 ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை கொஞ்சம், இதில் நல்லா ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் கொஞ்சம் ரவை அதிகமானாலும் ஒன்றும் தவறு இல்லை. ஸோ அதனால் வந்து நான் சொன்ன ரேஷில் போடுங்க. கொஞ்சம் அதிகமாக ஆகிடுச்சுன்னா கவலைப்படணும். இதில் இப்போது இந்த சுகர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதே கடையில் போடும்போது சுகர் டேரெக்டாக போடுவாங்க. வீட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இந்த சுகர் பவுடர் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக. இதுக்கப்புறம் சோடா பவுடர். இந்த சோடா பவுடர் எதுக்காக ஆட் பண்ணுறதுன்னா, இந்த மைதா மாவு நான் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மைதா மாவு கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருந்தாலும் கொஞ்சம் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணாலே உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும், சம்டைம் வேகாது. அதனால தான் இந்த சோடா பவுடர் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக லூஸாக பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ண வேண்டியதான். ரொம்ப டைட்டாக வேண்டாம், அதே டைமில் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. கையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒட்டுற பக்குவத்துக்கு நீங்கள் நல்லா மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணணும். இப்போ மாவு ரெடி ஆகுது. இப்போ மாவு பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா மாலிஷும் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு பாருங்கள், கையில் எடுத்தால் ஒட்டுற பக்குவத்துக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதாவது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இந்த பக்குவம் இருக்கும். ஊறின பிறகு இன்னும் கொஞ்சம் லைட்டாக சாஃப்ட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு வந்து இப்போ எடுத்து காமிச்சிருக்கேன். நெய் ஆட் பண்ணுறோம். இந்த நெய் எதுக்காகனா, அந்த ஏலக்காய் பவுடரும் அந்த நெய்யும் டுகெதர் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நெய் ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாவு வந்து நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து வீட்டில் நல்லா ஊற விட்டுருங்க. இந்த ஊற வைக்கும் போது வந்து மேலே ஒரு தட்டு அப்படின்னா ஒரு ஈர துணி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாது. இப்போ ஊற வைக்க போகிறோம். இப்போ ஊறி முடித்த பிறகு மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கையில் எடுத்தால் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே வந்து எடுத்து நம்ம போட போகிறோம். மாவு கொஞ்சம் லைட்டாக மாலிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து போட போகிறோம். கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆயில் அப்ளை பண்ணாலும் மாவு கண்டிப்பாக ஒட்டும். ஸோ என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கப்பு, அதாவது ஒரு கப்பில் தண்ணி லைட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ரஃப்பாக எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் வந்து பால்ஸ் மாதிரி அழகாக ரவுண்டாக பிடிச்சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன மேலே அந்த ஷேப் மாதிரி அந்த வெடிச்ச மாதிரி வரும் பார்த்தீங்களா, ப்ளஸ் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அப்படி கரெக்டாக வராது. ஸோ அதனால் ரஃப்பாக எடுத்து நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக ஒரு உருண்டை மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு சூப்பரான ஸ்டைலில் கஜ்ரா ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கஜ்ரா ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா ஃப்ரை பண்ணணும். அதாவது ஸ்லோ ஃப்ளேம்னா நீங்கள் எப்பவுமே ஸ்டவ்வில் வந்து ஹை ஃப்ளேம், அதுக்கப்புறம் மீடியமாக, அதுக்கப்புறம் ஸ்லோ வைப்பீங்களே, இந்த ஸ்லோ ஃப்ளேம் அந்த மெத்தடில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் ஸ்லோவாக நல்லா வேகட்டும்னு சொல்லிவிடுங்க. எந்த அளவுக்கு ஸ்லோவாக வேகுதோ அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கஜ்ரா மேலே வெடித்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எதுக்காக வருதுன்னு நிறைய பேருக்கு கேட்டிருக்கீங்க. ஸோ அதை சொல்கிறேன். ஆக்சுவலாக ரவை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரவை எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக மட்டும்தான் ரவை ஆட் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக நல்லா வருதோ அந்தளவுக்கு நீங்கள் மேலே வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் ரவையை வச்சு வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது மாதிரி வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலந்த பிறகு எடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், முட்டை அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா கேட்டிங்கன்னா, முட்டை நீங்கள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த முட்டையோட வாசனை வரும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ரை பண்ணி முடித்த உடனே நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஒரு 1/2 hour ரெஸ்ட் விட்ட பிறகு கொஞ்சம் சூடு ஆறுனே கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி ஆகும். அதுக்கு பிறகு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த கஜ்ரா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த கஜ்ராவை உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. கஜ்ரா நீங்கள் உடைக்கும் போது அழுத்தமாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். டீ கடை கஜ்ரா எப்படி பண்ணுறது ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷோட பார்க்குறேன், சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.